ஸோ ஹலோ. ஸோ ஆஃப்டர் லாங் கேப்னு இல்லை, ஒரு வாரம் தான் இல்லை, ஓகேவா? ஸோ ஹவ் ஐ மேட் ஆன் 12K வந்து அது யூஸ்வலாக பண்ணுறது தான், ஓகேவா? ஸோ இது வந்து லைஃப் ட்ரேடில் வந்து நான் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ணேன். அது வந்து ஹோல்ட் பண்ணி இதானது, பட் லாஸ் ஆகலை. அது வந்து நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். மேம் அங்கே வந்து ஃபைனல் அவுட்புட் அந்த 6K தான் வந்து நான் இது பண்ணேன். நான் வந்து என்னோட ரைட்டான இதை எம்ப்ரேஸ் பண்ணுறத விட அப்பப்போ என்னோட மிஸ்டேக்ஸை நான் எம்ப்ரேஸ் பண்ணேன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத ஒரு தாட்டில் தான் வந்து இது செய்கிறது, ஓகேவா? அப்படி நீங்கள் குறை கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா கண்டுபிடிச்சிங்க, பிரச்சனை இல்லை. நானும் மனுஷன் தான், நான் வந்து என்னோட தப்பை ஏற்றுக்குவேன். நீங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியாதுல. ஓகே, ஸோ பேக் டு த டாபிக். ஓகே, இது வந்து ஒரு டெய்லி ஜோன், ஓகே. ஆனால் நான் எதிர்பார்த்த ஒரு புஷ் இன்னும் நடக்கலை, ஓகேவா? ஸோ இப்பயும் அது நடக்கலைன்னா மேபி இட்ஸ் கோன் பி அ செல், ஓகேவா? அந்த இடத்துல வந்து ஸ்டில் பாய்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. என் கண்ணுக்கு பார்த்தா பாய்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நேத்து நடந்த 1 மணி நியூஸ்க்காச்சும் பாயர் புஷ் இருந்திருக்கணும், பட் லிட்டரலி நோ ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட். மேபி இட்ஸ் கோன் பி செல். பிகர் டைம் ஃப்ரேம்ல பாயரோட புஷ் இல்லை, பட் டெய்லி டைம் ஃப்ரேம்ல தேர்ஸ் அ ஜோன். வை திஸ் இஸ் அ ஜோன்னா, ஓகே, ரீசென்ட்லி எத்தனை ரெசன்ஸ் உடச்சிருக்கு பாருங்க. ஓகே, இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஏரியா. செல்லர் கான்ஸ்டன்டா புஷ் பண்ண பார்த்து, ஓகே, ஸ்ட்ரகிள்ஸ் பாய் புஷ் பண்ணி ஒப்போஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு இத்தனை ரெசிஸ்டன்ஸை உடச்சி ஒரு புஷ் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஏரியா, வெரி பவர்ஃபுல். ஸோ அந்த இடத்துல வந்து டெய்லி ஜோன் படி பார்த்தா இந்த இடம் ஒரு பாய் ஜோன் காரணத்தினால நான் வந்து இந்த இடத்துல பாய் பண்ணேன். பட் லிட்டரலி வந்து நீங்க அவசரப்படாதீங்க. இது வந்து நான் பண்ணது வந்து ஸ்கல்பிங் செட்டப். ஐ ஹவ் த எக்ஸிட் பிளான் டூ, ஓகேவா? நீங்க அது அந்த அளவுக்கு இதா இல்லைன்னா லெட் த மார்க்கெட் மூவ் இட் ஃபர்ஸ்ட் மூவ்ஸ், ஓகேவா? நான் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. ஸோ நம்ம வந்து செகண்ட் ரைட்டில் வந்து இங்கே வந்து பை பண்ணாலும் நோ இஷ்யூஸ்ல. H1ல சொல்கிறேன், டெய்லி போடாட்டு H1 அட்லீஸ்ட் H1 பிரேக் அவுட்ல. இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஓகே, நான் இதை H1ல வந்து காட்டுறேன். இப்போ எந்த பிரேக் வந்து எந்த இடத்த உடச்சா லிட்டரலி வந்து பை பண்ணுறதுக்கு சேஃப்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இங்கே ஒரு புஷ், முதல் பிரேக், ரெண்டாவது பிரேக், அட்லீஸ்ட் இந்த இடத்த பிரேக் பண்ணா நீங்க வந்து பை பண்ணலாம், ஓகேவா? தேர் வில் பி a பிக் ஸ்விங் வச்சுக்கோங்களேன். ஃபார் அன்டில் திஸ் தேர் வில் பி ரிஸ்கியர் ஃப்ளோட்டிங் இருக்கும், ஹை ரிஸ்கான பை. அது வரைக்கும் செல்லரோட புஷ் இருந்துகிட்டே இருக்கும், அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் வந்து இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் நீங்க மாட்டக்கூடாது, இந்த ஃப்ளோட்டிங்லாம் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ பெட்டர் வெயிட் ஃபார் திஸ் பிரேக் அவுட், கண்டினியூஷன் செட்டப் ரைட் பண்ணுங்க, ஓகேவா? இது வந்து அட்வைசபிள். ஸோ யார் கேட்கணும் கேட்கலாம், கேட்காட்டி விட்டா அது உங்க பிரச்சனை இல்லை. பட் ஃபார் நாவ் நான் வந்து இன்னும் இந்த இடத்துல பாயோட புஷ் எதிர்பார்க்கிறேன், பட் தேர் இஸ் நோ பாய்ஸ் புஷ்ல. மேபி இட் வில் ஃபெயில். இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல ஜோனா இருந்தாலும் வி ஆர் நோ படி டு டிசைட் தட், ஓகேவா? நான் பண்ண செட்டப்புக்கு போறேன். ஓகே, நான் ஏன் இந்த செட்டப் எடுத்தேன்? ஓகே, செல்லர்ஸோட கான்ஸ்டன்டான புஷ் இருந்துகிட்டே இருந்த டைம்ல இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் டு மூவ் ஃபார்வர்ட்னா நான் என்ன சொல்றேன்னா, செல் பண்ணிக்கிட்டே போற இடத்துல இன்னும் முன்னோக்கி செல் ஆக முடியல, தேர் இஸ் ஸ்ட்ரகிள். ஸோ அந்த கேப்ல வந்து தேர் இஸ் ஒன் புஷ் அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்சர், ஒரு கேம் சேஞ்சர் வந்தோடனே ஓகே, ஐ ஃபெல்ட் தேர் வில் பி அ பையர், ஓகேவா? நான் என்ன பண்ணேன்னா, பட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வெயிட் ஃபார் த செகண்ட் ஆர் தேர்ட் என்ட்ரி. அப்போ நீங்க என்ட்ரி பண்ணுங்க. இது வந்து ஹை ரிஸ்கான செட்டப் தான், நான் வந்து இதை பழக்கப்படுத்தல. பட் இது வந்து இப்படியும் பண்ணலான்றது தான் சொல்றேன். ஆனா இது வந்து டைம் ஃப்ரேம் ஏற்ற மாதிரி, ஓகேவா? இது வந்து ஒரு M5 செட்டப். M5ல நான் பாக்குறேன், M1ல தான் என்ட்ரி பண்ண போறேன். ஸோ இதோட பொச்சான் கேண்டில் வந்து நீங்க இன்னும் சின்ன டைம் ஃப்ரேம் பார்த்தா தான் தெரியும். ஸோ இது லிட்டரலி வந்து சூப்பர் ஸ்கல்பிங்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கல்பிங்ல சூப்பர் ஸ்கல்பிங் அப்ப நீங்க பாத்துங்க, உங்களுக்கு கான்செப்ட் பத்து ஃபார்ம் ஆனாதான் யூ கேன் டூ திஸ், ஓகேவா? ஸோ ஓகே, நான் இப்போ வந்து போறேன். இந்த புஷ் இருக்கும் M5ல. என்னோட ஜோன் வந்து இதுதான், ஓகேவா? இதுதான் என்னோட ஜோன், ஓகேவா? ஓகே, ஸோ நான் என்ட்ரி பண்ண டைம் வந்து லிட்டரலி இந்த டைம் தான் நினைக்கிறேன். M1 போவோமே. ஓகே, என்னோட மெயின் ஜோன். ஓகே, ஐ கட் டூ ஜோன்ஸ். ஓகே, ஒன்னு வந்து இந்த ஜோனு, இன்னொன்னு வந்து ஹியர் ஸோ பிரேக் அவுட். ஓகே, நான் நார்மலி இந்த இடத்துல தான் பாய் பண்ணுவேன். விஐபி சிக்னல்ஸ் பூந்து உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னுக்கு குரூப் மெம்பர்ஷிப். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலயும் வந்து 2 ஜோன் நான் கொடுத்து பழகி வீடியோவில் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. பட் திஸ் வீடியோ இஸ் த லாங்கஸ்ட் வீடியோ இருக்கலாம், ஓகேவா? இதுக்கு முன்னுக்கு உள்ளதை விட. ஸோ நான் டீட்டெயிலி எக்ஸ்பிளைன் திஸ் திங்களா. ஓகே, ஐ காட் டூ ஜோன்ஸ். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து அந்த மொதல் ஜோன் வந்து இந்த இடத்துல, ஓகேவா? ஓகே, அட் த சேம் டைம் சிக்னல் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே இதான் பண்றாங்க, இதையும் சேர்த்து நீங்க பாத்துங்க. இவ்வளவு நாள் நீங்க சிக்னல் ப்ரொவைடர்ஸ்
அவனுங்க ப்ராஃபிட்ல போவானுங்க. நம்ம ஃப்ளோட்டிங் அடிச்சு எம்சி ஆகுற கதை ஏன் நடக்குதுன்னா, திஸ் இஸ் த ரீசன். ஓகே. ஸோ இது வந்து நான் லைஃப் ட்ரேடா பண்ணேன். இந்த இடத்துல நான் பண்ணும்போது லிட்டரலி ஓகே 10 o'clock ஆல்மோஸ்ட் 10 o'clock ஓகேவா. ஸோ நான் பண்ண என்ட்ரி வந்து இந்த இடத்துல இருந்து ஐ ஷுட் க்ளோஸ் இயர். மணி 10 ஆனோடனே எனக்கு ஒரு ரெஸ்பெக்டிவான ஒரு கடமை இருக்கு வெளியாகிறதுக்கு, வீட்டுக்குள்ள உள்ள ஆளுங்களை எடுத்துனோடனே. ஸோ அதனால வந்து நான் வெளியாயிட்டேன். ஸோ லிட்டரலி வந்து நான் இந்த இடத்துல கூட நான் என்ட்ரி பண்ணல. ஐ வெயிட் ஃபார் த செகண்ட் புஷ். ஐ வெயிட் ஃபார் த செகண்ட் புஷ். இந்த இடத்துல நான் பை நவ் பண்ணேன். ஓகேவா. ஸோ திஸ் வுட் பி மை எக்ஸிட். ஓகேவா. நான் வந்து அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணல. பிகாஸ் என்னோட மெயின் டைரக்ஷன் இந்த இடத்துல பாய் தான் ஆக போகுது. எனக்கு ஐ வெரி ஷுவர் கான்ஃபிடென்ட். ஆனாலும் எக்ஸிட் பண்ணிருங்க. அதனால தான் இந்த சிக்னல் ப்ரொவைடர்ஸ் வந்து இந்த செட்டப் கொடுத்துருவாங்க. இந்த இடம் வந்து அவங்க கன்ஃபார்மா கொடுப்பாங்க. ஓகே. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ட்ரி பண்ணாலும் பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல என்ட்ரி பண்றீங்களா? ஓகே தேர் இஸ் 34 பிப்ஸ் ரன்னிங்ல இருந்துச்சு. நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணேன் $2000+ நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ அது வந்து இங்க இருந்து இங்க போன என்ட்ரி. பட் ஐ நெவர் க்ளோஸ்ட் இட். நான் சொன்னேன்னா நான் வெளியாயிட்டேன். ஆனா லைஃப் ட்ரேட்ல சொன்னேன். நீங்க வந்து அலர்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க அலர்ட் பண்ணல. நானும் பாதியில வெளியாயிட்டேன். ஓகேவா. ஸோ இதோட புஷ் உங்களுக்கு கான்ஸ்டன்டா உண்மையிலுமே கன்ஃபார்மா தெரியும்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் 5 செகண்ட்ஸ் 1 செகண்ட்ஸ். இங்க வந்து நான் வாங்கல. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். ஓகேவா. அதனால வந்து இட்ஸ் ஈஸி ஃபார் மீல. ஓகே. இந்த இடத்துல வந்து இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணோம்னா நீங்க வந்து ட்ரேடிங் வியூல பிரீமியம் அக்கௌண்ட் வாங்கணும். எம்டி ஃபாலோ இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸிட் பிளான். ஓகே. நீங்க சிக்னல் ஃபாலோ பண்றப்ப ப்ராஃபிட்ல போய் அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் ஆகிற காரணம் என்னன்னா, ஓகே நீங்க வந்து ஃபுல் மார்ஜின் கான்செப்ட் ஃபாலோ பண்ணோன்னா இந்த இடத்துலயே ஃபுல் மார்ஜின் பண்ணிடுறீங்க. அது உங்க தப்பு. ஸோ வெயிட் ஃபார் த செகண்ட் புஷ். அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பரான எடுகேஷன் வேணும். ஓகேவா. இதனால தான் வந்து சிக்னல் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் முத்தவங்க இருக்காங்க. நீங்க வந்து எம்சி ஆயிட்டு அவங்களை குறை சொல்றீங்க. ஆக்சுவலி அவங்க தப்பே கிடையாது. இது உங்க தப்பு. உங்களுக்கு தெரியல. ஓகேவா. பட் தே நோ ஐ நோ. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பயாவும் ஸ்கல்பிங் சைக்ளோஸ் அங்க க்ளோஸ் பண்ணாட்டி நான் இந்த இடத்துல பாயத்தை கான் பண்ணி ஓகே திருப்பி இந்த இடத்துல ஒரு ஃபுல் மார்ஜினுக்கு போட்டுருவேன். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல நான் போட்டுருவேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியாது. ஓகே. ஓகே. நேற்று லைஃப் ட்ரேட் பார்த்தவங்க வந்து மேமாங் ஃப்ளோட்டிங் இருந்ததையும் பார்த்தாங்க. ஓகே. ஆனா அவங்கள்ட்ட நான் சொன்னதுதான். இது ஸ்கல்பிங். ஐ ட்ரீட் தட் as a ஸ்கல்பிங். நீங்க வந்து ஹோல்ட் பண்ணி லம்போகினி வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. அது உங்க தப்பு தான். ஓகே. ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணியாச்சு. இங்க ஓகே இந்த இடத்துல பை நான் பண்ணேன். ஓகே. ஆல்மோஸ்ட் 37 பிப்ஸ் க்ளோஸ். ஓகே. அடுத்து இந்த ஜோன் வர்றதுக்கு தான் பாடுவான ஜோனே வந்து இதான். இதான் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இதான் ஸ்விங். ஓகே. இந்த இடத்துல வந்து என்னதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட் ஆயிருந்தாலும் செட்டப் இங்க ஜாடான் ஆயிருச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் செல்லரோட புஷ் குவாட்டா இல்ல. அதுலயே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஜோன் சரியான ஸ்ட்ராங்கான ஜோன். இதுக்காக தான் வெயிட் பண்றாங்க அப்படின்னு. ஓகேவா. ஸோ இங்க எப்படி நான் என்ட்ரி பண்றது சொல்றேன். பெர்ஃபெக்டான என்ட்ரி இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல ஸ்கல்பிங் இதுதான் வந்து இந்த அந்த M5 M15 செட்டப்போட ஒரிஜினல் செட்டப்லாம். இது வந்து அதோட எப்படி சொல்றது, இது ஒரிஜினல் படம்னா இது வந்து அதோட டீசர்னு வச்சுக்கங்க. அந்த மாதிரி தான். டீசரை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் படம் ஓடுமா ஓடாதுன்னு. டீசரே முக்குனுச்சுன்னா படம் ஓடாது. ஆனா டீசர் கொஞ்சம் படம் கொடுத்தாலும் படம் நல்லா இருக்கும். டீசர் உங்களுக்கு அதான் இது டீசர், இது வந்து மூவிடா. ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்தோடனே பை பண்ணியான்னு கேட்டா ஓகே பண்ணலாம். இட்ஸ் வெரி குட் ஃபார் பை ஹியர். இது வந்து கன்ஃபார்மான ஒரு ஜோன். பட் வெயிட் ஃபார் த another பிரேக் அவுட், another புஷ், another கான்ஃபிடன்ஸ். ஓகேவா. ஸோ அதே பாருங்க இவ்வளவு நேரம் சைட்வேல இருந்தது வந்து ஒரு டிராப் கொடுத்திருந்தப்ப இந்த இடத்துல வந்து தே ஸ்ட்ரகிளிங். அந்த செல் கண்டினியூஷன் அவங்களோட செல்ல வந்து கண்டினியூ பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றப்ப தே ரியூஸ் பேக். ஓகே. இதுல வந்து ஓகே போல பாய்ன்னு நான் சொன்னேன். ஓகே. இந்த இடத்துல பாய் மஸ்தி பாய். இந்த இடத்துல நீங்க பாய் பண்ணீங்கன்னா துரோஸ் ஃப்ளை. இந்த மாதிரி செட்டப் தான் உங்களுக்கு வேணும். இப்ப தெரியுதா ஏன் வந்து சிக்னல் ப்ரொவைடர்ஸ் வந்து ப்ராஃபிட்ல முடிக்கிறாங்க. நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணி ஏன் எம்சி ஆவறீங்க, லாஸ் ஆவறீங்கன்னா அது உங்க தப்பு. உங்களுக்கு தெரியல நீங்க என்ன செய்றீங்கன்னு. அவங்க வேலை என்ன தெரியுமா, இந்த ஜோனை பார்த்தோன்னே மேமா இதுதான் எவிடன்ஸ், இதுதான் ப்ரூஃப் பாய்க்கு. ஓகேவா. ஸோ என்னோட எக்ஸிட் பிளான் இந்த இடம் தான் ஓகேவா. ஸோ நான் வந்து கான்ஃபார்மா இந்த இடத்துல சராபாயா அந்த வேர்ட் வந்து இஷ்டத்துக்கு நான் வந்து பாய் பண்ணுவேன். இங்கேயே நான் பாய் ஃபுல் மார்ஜின் பண்ணுவேன். இந்த இடத்துல ஃபுல் ஏன்னா எனக்கு தெரியுது இந்த இடத்துல இதுல வந்து செல்லரோட புஷ் இல்லவே இல்ல. ஓகேவா. செல்லர்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் ஹியர். ஸோ அதான் இந்த இடத்துல தான் நீங்களாம் எம்சி ஆகுறதே ரொம்ப. இங்க தான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டுவாங்க. இது வந்து டேர்ம்ல ட்ரேடிங் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். தெரியலன்னா உங்களுக்கு ட்ரேடிங் தெரியலன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாப் பாயிண்ட். நீங்களாம் ஹண்ட் ஆகுறது இங்க தான். இங்க தான் உங்களோட காசெல்லாம் அவங்க எடுத்துட்டு இந்த மணி மேக்கர்ஸ் மேக் பிக் மணி. ஓகேவா. நீங்க வந்து இதுல போய் விட்டுட்டு வந்துருவீங்க. ஓகேவா. ஸோ இந்த இடம் வந்து ஃபார் மீ இட்ஸ் மை கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு மூவ் த பிரைஸ்லாம். பாய்ஸ் ஆர் லெவே கான்ஃபிடென்ட். அது இந்த ஒரு ப்ரூஃப் இருக்கு. ஓகே. திடீர்னு வந்து ஒரு பாயரோட இம்பேக்ட் கொடுத்தாலும் இந்த இடத்துல அதோட திண்டாங்க பாருங்க. ஸோ ஐ என்ட்ரி ஹியர். ஐ ப்ரிஃபர் டு என்ட்ரி ஹியர். பட் ரெண்டு விதமான இது இருக்கு. ஒன்னு
ஓகே 3 விதமா இருக்கு ஆக்சுவலி. 1 இது வந்து அக்ரெசிவ் ட்ரேடிங்ன்னுவாங்க. பிரேக் அவுட் ஆகும்போதே பை பண்றது. 2வது ஒரு புல் பேக் ஆகி பை பண்றது. இது ஸ்கல்பிங் ட்ரேடிங். ஓகேவா? சுத்தி 3வதா வர்றது திஸ் இஸ் த மெயின் செட்டப். ஓகேவா? அதான் சொல்றேன். மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் திஸ் ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் யூ இன் லோவர் டைம் ஃப்ரேம். M1 தான் உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் நெனைக்கிறீங்க. இல்ல. 5 செகண்ட்ஸ் போனா தான் நான் பெரிய டைம் ஃப்ரேம்ல என்ன பண்ணி M5, M1ல காமிக்கிறேனோ, இப்ப M1 தான் இதுல வந்து என்னோட பெரிய டைம் ஃப்ரேம். என்னோட டைரக்ஷன் வந்து M1, M5. ஸோ செகண்ட்ஸ்ல தான் நான் போய் உங்களுக்கு காமிக்க முடியும். ஓகே. வலோப்பன் செட்டப் இன் அட் ஃப்ளோட்டிங். அது வந்து இருந்தாலும் அந்த லைஃப் ரேட்ல நீங்க பார்த்து இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஃப்ளோட்டிங் ஆனாலும் இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு சிக்னல் கொடுத்து கவர் அப் பண்ணிட்டேன். பாய். ஓகேவா? அதே மாரி. ஓகே. ஸோ ஓகே. இது வந்து அது. இப்ப என்னோட பப்ளிக் குரூப்ல நான் குடுத்த சிக்னல் வந்து எங்க உள்ளதுன்னா, இங்க. ஓகேவா? சேம் கான்செப்ட். இங்க எப்படி பிரேக் அவுட் ஆகணும்னா இந்த ஜோன் நான் எடுத்துக்கணும். சேம் அதே இந்த பிரேக் அவுட் ஆகணும்னா இந்த இடத்துல பாய் எடுத்தேன். ஓகே. அதே டைம்ல நான் இங்க இருக்கும்போதே பாய் நான் சொல்லட்டுமா? இல்ல. ஓகேவா? நான் பாய் நான் சொன்ன டைம் வந்து 9:35 இஃப் நாட் மிஸ் 10:35 நினைக்கிறேன். 11:35 அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே. அதேதான் சேம் செல்லர்ஸோட புஷ் இருந்து செல்லர்ஸ் வந்து ஃபெயில் ஆனோனே சரி பை நான் சொல்லணும்ல. நீங்க என்னலாம் ஹோல்ட் பண்றீங்க? நான் தான் சொல்றேன் ஸ்கல்பிங் சூப்பர் ஸ்கல்பிங்னு. இந்த இடத்துல இருந்து இங்க 26 பிப்ஸ் சரி க்ளோஸ்மா. ஆ சோ நீங்க தான் உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ண தெரியலன்னா ட்ரேட் பண்ண கத்துக்குங்க. சிக்னல் ஃபாலோ பண்றவங்க கரெக்டான ஆளான்னு தெரிஞ்சுக்கங்க. அதே டைம்ல சிக்னல் ஃபாலோ பண்றவங்க ஒண்ணும் கடவுள் கிடையாது. ஓகேவா? ஸோ பார்த்துக்கங்க. இதுதான் வந்து திஸ் இஸ் ஹவ் ஐ மேட் 6K. ஓகேவா? இதுல வந்து என்ன ஸ்கிரீன்ஷாட் தான் காமிக்கணுமா? ஸோ இருங்க நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு ஐ வில் ஷோ இன் மை வாட்ஸ்அப் குரூப்ல.